வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். $1 பில்லியன் பணத்துக்காக ஆரம்பிக்கிற டீல் கடைசியில ரத்தம் சிந்தற சர்வைவல் வாரா மாறனா எப்படி இருக்கும்? கே ரிச்சி ஸ்டைல்ல ஹென்ரி கேவில், ஜாக் கில்லென்கால் காம்போல வந்திருக்கிற ஸ்டைலிஷ் ஆக்ஷன் படமான இந்த கிரே படம் உண்மையிலேயே ஒர்த்தா அப்படிங்கறத இந்த ரிவ்யூல தெரிஞ்சுக்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. படத்தோட கதை அப்படின்னு பார்த்தா, பணக்கார கிளைண்ட்ஸ் கிட்ட இருந்து பெரிய அமௌண்ட்டை ரெக்கவரி பண்ற லாயரான ரேச்சல் வைல்டு டேஞ்சரஸ் பில்லியனரான சலாசார் கிட்ட இருந்து பணத்தை வாங்குற ஒரு மிஷனுக்கு அனுப்பப்படுறாங்க. அவங்க தன்னுடைய சீக்ரெட் ஆபரேட்டிவ்ஸ் ஆன சிட்டு மற்றும் பிரான்கோவை சலாசார் தீவுக்கு அனுப்பி ஸ்பை வேலைகள் பார்க்க வைக்கிறாங்க. ஆனா இந்த மிஷன் போக போக பெட்ரேயல், டெட்லி ஷூட் அவுட், சர்வைவல் அப்படின்னு மாற ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் அந்த தீவுல இருந்து தப்பிச்சது யாரு, பணத்தை இவங்க ரெக்கவரி பண்ணாங்களா இல்லையா அப்படின்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தா, படத்துல ஹென்ரி கேவில் மற்றும் ஜாக் கில்லென்கால் இவங்க 2 பேரோட கெமிஸ்ட்ரி படத்துல நல்ல ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்குது. இவங்களோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் படத்துக்கு நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்குது. படத்துல ஐசா கோன்சலாஸோட கதாபாத்திரம் ரைட்டிங்ல நல்ல ஸ்ட்ராங்காவே இருக்கு. அவங்களோட ரோல் ஸ்டைலாகவும் அதே நேரத்துல பவர்ஃபுல்லாகவும் நல்லாவே இருக்கு. இந்த படம் 1 மணி நேரம் 35 நிமிஷம் தான் இருக்கு. குயிக்கா உங்களால பார்த்து முடிக்க முடியும். படத்தோட கடைசி 30 நிமிஷம் ஃபுல்லாவே சேசிங் காட்சிகளா தான் வருது. நீங்க ஆக்ஷன் பட பிரியரா இருந்தா இந்த கடைசி 30 நிமிஷம் உங்களை சீட்டின் நுனிக்க கொண்டுட்டு வந்துரும். படத்தோட சினிமோட்டோகிராபிக் ஆகட்டும், விஷுவல்ஸ் ஆகட்டும் எல்லாமே டாப் கிளாஸா இருக்குது. படத்துல வர லக்ஸரி லொகேஷன்ஸ் ஆகட்டும், ஆக்ஷன் செட்டப் ஆகட்டும், இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது ஒரு ஹை பட்ஜெட் ஆக்ஷன் மூவி ஃபீல இந்த படம் நல்லாவே ஏற்படுத்துது. படத்தோட குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேரக்டர்ஸோட எமோஷனல் டெப்த் குறைவு தான். அதனால படத்துக்கும் நமக்கும் ஒரு எமோஷன் கனெக்ட் ஏற்பட மாட்டுக்குது. படத்துல வில்லனோட கதாபாத்திரம் அந்த அளவுக்கு பெரிய வலுவா இல்ல. படத்துல நிறைய நரேஷன் யூஸ் பண்ணிருக்கிறாங்க. சில காட்சிகள் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே போற மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்குது. படத்தோட எண்டிங் ஃபாஸ்டா முடிஞ்ச மாதிரி இருக்குது. படத்தோட கிளைமேக்ஸை இன்னுமே பெட்டரா இவங்க கொண்டுட்டு வந்திருக்கலாம். ஓவராலா இந்த படம் கே ரிச்சி ஸ்டைல்ல ஒரு ஒன் டைம் வாட்ச் ஆக்ஷன் த்ரில்லர் மூவி அப்படின்னு சொல்லலாம். 10க்கு 6.4 ரேட்டிங் கொடுக்கலாம். படத்துல கெட்ட வார்த்தை பேசுற மாதிரியான காட்சிகளும் 2-3 இடங்கள்ல கிளாமரான காட்சிகளும் இருக்கு. சோ பாக்குறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க. இந்த படம் தமிழ் டப்பிங்ல கிடையாது, இங்கிலீஷ்ல மட்டும்தான் அவைலபிளா இருக்கு. என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஏதாவது படத்தோட ரிவ்யூ வேணும்னா அந்த படத்தோட பெயரை கமெண்ட்ல பதிவிடுங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.